நம்ம 2 ஸ்டோரி இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அது ஒண்ணு வந்துட்டு அதுதான். நம்ம வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு, அங்க வீடு வாடகை எடுத்து பேபி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்த உடனே டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னதே. ரொம்ப கஷ்டம், டவுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி அதுக்காக நாங்க அழுது, புலம்பி உட்கார்ந்துட்டு இருந்து, அதுக்கப்புறம் நாங்க என்னென்னலாம் பண்ணோன்றத நம்ம வந்து போன வீடியோலயே பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அதோட கன்டினியூட்டி வீடியோ தான். அதுக்கப்புறம் நாங்க வந்து பேபி ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னென்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். எந்த மாதிரி நாங்க வந்துட்டு டேப்லெட் எடுக்கிறதோ, இல்ல மற்ற விஷயங்கள் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணோன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோடு சேர்த்து இன்னொன்னு என்னன்னா, அங்க நம்ம வந்து போன இடத்துல நம்ம வெறும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம். நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு அப்படின்னு இல்லாம, நம்ம சின்ன சின்னதா குட்டி குட்டி அவேர்னஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதையும் தான் இங்க பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பேபி ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க போன இடத்துல டாக்டர் வந்து எங்களுக்கு நெகட்டிவா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நான் ஒய்ஃப வந்து நான் ரொம்ப பாசிட்டிவா அவங்களுக்கு வந்து பேசி அவங்கள வந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன் அட்லீஸ்ட். ஏன்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப உடைஞ்சு உட்காந்துட்டாங்க. கல்யாணம் ஆயிட்டு 5 வருஷமா, 6 வருஷம் நீ வந்து பேபி தள்ளி வச்சுட்டியே! அப்படின்னு சொல்லி என் மேல வந்துட்டு ஒரு பெரிய வருத்தம். கோவம் கூட இல்ல. வருத்தம் தான் அவங்களுக்கு. ஏன்னா, அதிகமா என் மேல கோவப்பட்டதில்ல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என் மேல வந்து ஒரு லவ். அந்த அதனால. அ ஆனா நான் வந்துட்டு என்ன சொல்றது? அத சரியா பயன்படுத்திக்கலன்னே சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு எங்களுக்காக நான் கொஞ்சம் வாழ்ந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஆ ஒய்ஃப வந்துட்டு நான் அந்த அளவுக்கு சென்னையில இருக்கும்போது மதிக்கல. அவங்க சொன்னத கேட்டுக்கல. இல்ல. அது அப்படியே பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலான்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்றதெல்லாம் நான் வந்து பொள்ளாச்சி போயிட்டு 2 பேரும் தனியா இருக்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அங்க தான் நேரமும் கிடைச்சது. சென்னையில இருக்கும்போது வந்து என்னோட தப்ப நான் வந்து ரியலைஸ் பண்றதுக்கே எனக்கு டைம் இல்லன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பிஸியா இருந்துட்ட மாதிரி ஓடி போயிடுச்சு நாட்கள். ஆனா பொள்ளாச்சி லைஃப் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் அதாவது கிராமத்து லைஃப் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புது அனுபவமா இருந்ததோ, அத விட பல மடங்கு எனக்கு நன்மை குடுத்ததுன்னே சொல்லணும். என் ஒய்ஃப வந்து சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தனியா கூட்டு போயிட்டு இந்த மாரி குடும்பம் பண்ணும்போது, இன்னும் ஈஸியா இருந்தது எனக்கு. நான் பண்ண தப்பெல்லாம் கொஞ்சம் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஓவர் வெயிட் 55 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 83 கிலோ வரைக்கும் கொண்டு வந்து விட்டதே நான் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆசையா வீட்டுக்கு வந்தவள நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட்ன்னு பிபிஓல ஜாயின் பண்ண வச்சது, அவங்கள வேலைக்கு அனுப்புனது, சாப்பாடு ஒழுங்கா குடுக்காம போனது, எக்சர்சைஸ் இல்ல, பாடி அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்ல. இப்படியெல்லாம் காசு வேணும், குடும்பத்துக்கு பார்க்கணும் இப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணது வந்து பெரிய தப்பு. இது தப்பு கூடன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பெரிய பாவம்ன்னே சொல்லணும். அந்த பாவத்த செஞ்சேன்னா, அத நான் தானே சரி பண்ணணும். அதனால இந்த முறை வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக என்னால என்னென்ன முடியுமோ அதெல்லாமே நான் பண்ணேன். உண்மையா சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து நான் பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தேன். மொளக்கட்டின பயிறு, அதுக்கப்புறமா வந்துட்டு காய்கறி மட்டும் ஸ்டீம் பண்ணி, அதாவது அவிச்சிட்டு குடுக்கறது, எஃகு வந்து அவிச்சிட்டு குடுக்கறது, நெறைய சாப்பாடு வந்து கட் பண்ணி, அதுக்கு பதிலா வேற வேற விஷயங்கள ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்கள குடுக்கறது. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த நட்ஸ் இதெல்லாம் வந்து அங்க போன பிறகு தான் அவங்கள வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா புடிச்சேன். இத தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. வாக்கிங் வந்து கட்டாயம் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் 5000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் ஒரு நாளைக்கு. அப்புறம் கிராஜுவலா 6000, 7000, 8000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நடக்க வச்சேன். ஆ அவங்கள வந்து 83 கிலோலேருந்து அப்படியே படிப்படியா குறைச்சு அவங்கள வந்து 75, 73 அந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். ஆ ரொம்ப கஷ்டம். ஆனா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க உண்மையா சொல்லணும்னா. பட் அதே மாதிரி சென்னையில இருக்கும்போது நான் இத சொன்னேன். பட் ஆனா அவங்க வந்து அது பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அம்மா வீடு கீழ, நாங்க வந்து அதுக்கு மேல் வீட்லயே இருக்கோன்றதுனால, நான் சொன்னது எதுவுமே எடுபடல அங்க. என்னோட வார்த்தைக்கும் இம்பார்ட் இல்லாம போயிடுச்சு. ஆனா அங்க பொள்ளாச்சி போன பிறகு நான் சொன்னத அவங்க முழுசா கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் தான். வேற ஆப்ஷனே இல்ல. அதனால வந்து நான் சொன்னது எல்லாமே அங்க நடந்தது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அ சென்னையில இருக்கும்போது 2 பேருமே பிஸியா இருக்கோம், இதுவா இருக்கும், அதுவா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அங்க போன பிறகு 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கான நெறைய நேரம் கிடைச்சது. இது ஒரு நல்ல அனுபவம்னே சொல்லணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிராமத்து லைஃப் ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்ததோ, அதே மாதிரி எனக்கு வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பமா அமைஞ்சது. இந்த மாரி 2 பேரும் தனியா போயிட்டு குடுத்தனம் பண்ணது. இதுக்கப்புறம் இன்னொரு முறை இந்த மாரி சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. பட் எங்க லைஃப்ல இது ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு பேஜ்ன்னே சொல்லணும். அப்படி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பேஜ். இது ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஆனா நெகட்டிவா சொன்னாங்க கூட நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் தான் கவனம் செலுத்தினோம். இந்த வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணிட்டு இருக்கும்போதே
எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து நாங்க வந்து அங்க வந்து ஆழியார்ல வந்துட்டு ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல பர்மிஷன் கேட்டு ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோகிராம் பண்ணலான்ட்டு. என்னன்னா, சிபிஆர்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பசங்ககிட்ட வந்து நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். சிபிஆர்னா என்ன? சிபிஆர் அதோட வேர்டுக்கு வந்து ஃபுல் மீனிங் தெரியுமா? இல்ல சிபிஆர் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணும்? அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்? அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து கேள்வி கேட்டோம். ஆ உண்மைய சொல்லணும்னா யாருக்குமே தெரியல அந்த காலேஜ் பசங்களுக்கு. அதில ஒரு மிஸ் தான் வந்துட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. சிபிஆர்னா என்னன்றத நேமும் சரி, அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மனித உயிர வந்து அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சுன்னா, உடனே எப்படி காப்பாத்துறது? இல்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு டக்குன்னு ஹார்ட் வந்து பம்ப் ஆகலன்னு சொன்னா, அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து திருப்பி ரெக்கவரி பண்றதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டு நம்ம வந்து பசங்களுக்கு நாம என்ன சொல்லிக் குடுத்தோம்னா, நீங்க நெறைய Insta, YouTube, Facebookலாம் தேடுறீங்க, பார்க்குறீங்க. ஏதேதோ ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்றீங்க. பட் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு ஒருத்தருக்கு சிபிஆர் குடுத்து உயிர காப்பாத்தணுன்ற விஷயத்த நீங்க வந்து இவ்ளோ நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே! அது எவ்வளோ பெரிய தப்பு தம்பின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து பேசினோம். அவங்களோட ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஓடுச்சு. பட் இத வந்து நம்ம வெறும் டாபிக்கா மட்டும் குடுத்தோம்னா, அவங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம வந்து அந்த ரூ. 1 ஸ்டால்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்தோம்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோலயே. போன முறை வந்து நம்ம வந்து ரூ. 1க்கு வந்துட்டு சாண்ட்விச் குடுத்தோம். அதுவும் ஆழியார் டேம்ல வந்து ரூ. 1 சாண்ட்விச் குடுத்தோம். பிளட் டொனேஷன் வந்து ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டாபிக் பேசணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த முறை வந்து நம்ம வந்து இந்த ரூ. 1 ஸ்டால்ல வந்துட்டு ரூ. 1க்கு பிரெட் ஆம்லெட். சாண்ட்விச் இல்ல இந்த முறை பிரெட் ஆம்லெட். அதுவும் இந்த பிரெட் ஆம்லெட் வந்துட்டு என்ன ரொம்ப ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்ணணும்னு தான் நம்ம சொல்லணுங்க. பசங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சோம். நாமளே வீட்ல நமக்காக செஞ்சா கூட நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப ஹைஜீனிக்கா செய்வோமான்னு தெரியாது. பட் பசங்களுக்காக ரொம்ப ஹைஜீனிக்கா செஞ்சோம். அ செஞ்சு குடுத்ததுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். அ பசங்களுக்கு வந்துட்டு இந்த பிரெட் ஆம்லெட் ரூ. 1 குடுத்து வாங்கி சாப்பிடுறதுன்னா, அதோட சேர்த்து இந்த சிபிஆர்ன்ற விஷயமும் அவங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும். அதுதான் நம்மளோட ஒரே நோக்கமே. பிரெட் ஆம்லெட் பார்த்தா, சிபிஆர்ன்னு ஒரு விஷயம் ஒரு அண்ணன் வந்து பேசினாங்களே அப்படின்னு தோணணும். இல்ல சிபிஆர்ன்றது ஏதாச்சும் அவங்க காதுல விழுந்துச்சுன்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா, அந்த பம்ப் பண்ணி உயிர காப்பாத்துன்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் பேசினாங்கன்னா, பிரெட் ஆம்லெட் ஞாபகம் வரணும். இப்படி 2ம் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஜாயிண்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபுட் வித் நாலேட்ஜ் நாலேட்ஜ் வித் ஃபுட் இப்படின்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன கான்செப்ட்டோட நம்ம வந்து உள்ள போனோம். அது நல்லா ஒர்க் ஆச்சுன்னே சொல்லணும். பட் என்ன நம்மளால ரொம்ப கன்டினியூவா பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப நெறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கு. பட் அந்த அளவுக்கு ஆள் பலம் இல்ல. ஒய்ஃப வச்சுக்கிட்டு பாவம் அவங்கள வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் கூட்டு போயிட்டு நான் வச்சு அவங்கள என்னென்னமோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்துட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருக்குமே மனநிறைவா இருந்துச்சுன்னே சொல்லணும். நாங்க 2 பேரும் அழுது புலம்பிட்டு இருந்த இடத்துல, இப்படி வந்து சந்தோஷமா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளில வரதுக்கு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு நம்ம இவ்வளோ செஞ்சிருக்கோன்றதெல்லாம் வந்து எங்களுக்கு திருப்தியா இருந்தது. அங்க இருக்கிற சாரும் சரி, அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸும் சரி, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அ ரொம்ப நம்ம வந்து சில விஷயங்கள்ல உடைஞ்சிருப்போம்ல, அதெல்லாம் அப்படியே மறைஞ்சுதுங்க. பரவால்ல நம்மளால எது வேணாலும் பண்ணிட முடியும், சாதிச்சிட முடியும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா பார்த்துங்களேன். அ இதோட நம்ம நிறுத்தக்கூடாது. இன்னும் அடுத்தடுத்து நம்ம நெறைய இந்த மாரி ப்ரோகிராம் பண்ணணும்னே நாங்க முடிவு பண்ணோம். அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், அதோட நம்ம வந்து நம்மளோட பேபி ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு அங்க கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு எப்போ வந்துட்டோம், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலோட தொடர்ந்து இருங்க. தேங்க் யூ.